Thank you.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளைக்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்த உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் அதுக்கடுத்த காரியங்களை நான் சிந்திக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். சோதரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே நிறையங்கை தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும். சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரையிலும் உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எனக்கு உதவி செய்யும்படியாய் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். தொடர்ந்து பேசும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய தேவனை அவன் பார்ப்பதற்கு தேவன் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே இந்த யோவான், அதாவது பத்மதீவு யோவான், இயேசுவின் மார்பிலே சாய்ந்த யோவான், அதே போல யோவான் ஸ்நாபகன் முதல் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். கதை சொல்கிறார், இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற மனுஷனாய் காணப்பட்டார்.
அவருடைய பேரும் யோவான் ஸ்நாபகன். கதை சொல்றோம். ஆரம்பித்தவனும் அதே அனுபவம் உடையவன். கதை சொல்றோம். முடிக்கிற அனுபவம் உள்ளவனும் யோவான் தான். கதை சொல்றோம். இந்த யோவான் என்கிற பேர் உள்ள ஜான் அப்படி பேர் உள்ள அவனுடைய பிள்ளைகள் வேதத்துல பெஸ்டா இருக்காங்க. ஆனா உலகத்துல இருக்கிற யோவான் அத்தனை பேரும் ஒஸ்டா இருக்காங்க. கதை சொல்றோம். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கதை சொல்றோம். நான் அதை நினைச்சுதான் பேர் விட்டேன். ஆண்டவர் தான் தொடர்ந்து பாதுகாக்கணும். கதை சொல்றோம். ஆனா இங்க பார்க்கிற அந்த சூழ்நிலை என்னவென்றால், இவன் சத்தியத்தை நிமித்தம், அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியத்தை நிமித்தம் அல்லது உபத்திரவத்தை நிமித்தம், அவருடைய ராஜ்யத்திற்குரிய நிமித்தம், பொறுமை நிமித்தம் உடன் பங்காளியாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவான், அப்படிப்பட்டு மனுஷன் தன்னை சகோதரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்னவென்றால், அவனை தன்னை மெச்சிக்கொள்ளாத அளவுக்கு, உயர்த்தாத அளவுக்கு தன்னை தாழ்த்தி அந்த பகுதியை சொல்லுகிறார். அன்னைக்கு இருந்த கவனிகள் பிஷப்ல இவன் தான் பெரியார். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் தான் இருக்கிறான். ஆனா தன்னை அவன் சொல்லும் போது இவ்வளவு வளர்ந்திருக்கிறான், இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறான், இவ்வளவு நேர்மையா இருக்கிறான். ஆனா அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியாக இருக்கிற யோவான் ஆகிய நான் வேத வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மோ தீவிலே இருந்தேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சகோதரன் சொல்லுகிறார். இந்த இயேசுவை சரியாக பின்பற்றுகிற ஆண்டுடைய பிள்ளைகள் தனக்கு ஒரு பட்டமோ பதவியோ இருந்தாலும் அதை பெருசுபடுத்த மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு இயேசுவுக்கு மிக அன்பா இருக்கிற தெய்வப்பிள்ளை பேர் பெற்றவர்கள் அவர்களுடைய படிப்புக்கு பின்னாலே சோவன் சோடு போடுறார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பெருமை தாண்டவமாடி சரப்படி போல் சுத்தி அவருடைய வாழ்க்கையை அதையே நினைத்துக் கொண்டிருக்கிற நிலைமை மாறுகிறது என்று சொல்றோம். ஆனால் அந்த நாட்களில் இருந்த ஆண்டவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள் அல்லது மேன்மைக்குரிய மக்கள் தங்களை சகோதரன் என்றே சொல்லுவதற்கு தங்களை பழக்கப்படுத்தினார்கள் என்று சொல்றோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்று சொல்றோம். என்னுடைய வாழ்க்கையில பாஸ்டர்னு ஒரு காலத்துல அவ கூப்பிட்டா. ஆனா இப்போ அவ போற சபையில பாஸ்டர் சொல்லக்கூடாது. நடக்குதா? ஆனா அதனால என்ன பார்க்கும் போது பிரதர் அப்படின்னா பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றோம். நான் இன்னமும் வருத்தப்படுவோம் போல நான் நினைச்சேன். நடக்குதா? நான் அவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் பிரதர் தான் கடைசி பட்டம். கத்து சொல்றோம். அதான் முதன்மையான பட்டம். அதனால அதுக்கு ஒரு பெரிய காரியமும் இல்லை. நான் எதுவும் நினைச்சேன்னு சொல்லி அவன் முகத்தையே பார்த்தான். நான் சொன்னேன், அன்னைக்கும் சகோதரன் தான், இன்னைக்கும் சகோதரன் தான். கத்த சொல்றோம். என்னை விட மிஞ்சி எத்தனையோ மகிமையை கண்ட மனுஷனே தன்னை உடன்பாட்டு சொல்லும் போது உங்கள் சகோதரன் சொல்லுகிறார். இந்த சகோதரன் சிநேகம் உள்ள தேவ மனுஷன் சபையை குறித்து கவனி. இயேசு ரத்த தேவன். நீ கவனிக்காதான் கவனிச்சது பழங்களா என்று சொல்றேன். உனக்கு சொல்லதான் நான் உட்கார்ந்துருக்கேன். நல்ல கவனிக்க. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க கவனிப்பீங்களா? இவ்வளவு பெரிய சபைக்கு அவர் தான் பொறுப்பாளர். ஆனா அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இந்த சபைக்கு உள்படுத்த கூடாது என்று இவனை பிடிச்சி, நல்ல கவனிக்க, இவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்கன்னா எண்ணெய கொதிக்க வச்சு அதுக்கு உள்ள இந்த யோவானை தூக்கி போட்டாங்க. எண்ணெய கொதிக்க வச்சு அப்படி கூட கிடக்கும். இவனை தூக்கி போட்ட போது புரியல. அந்த எண்ணெயில மீன் நீந்தது போல நீந்தினான். அப்ப ராஜா பார்த்தா, அப்போ இவனுங்க வச்சிருந்தா நாம செத்து போய் வைக்க முடியும். இவனை நாட்டிலே இருக்கக்கூடாது, நாடு கடத்துறான் அப்படின்னு சொல்லி நாடு கடத்துறாங்க. நாடு கடத்தப்பட்ட இடம் தான் பத்மதீவு. நல்ல கவனிங்க.
பத்மதீவு என்பது ஒரு சிறு பாறைகள் நிறைந்த இடம். தண்ணி இருக்கும், ஆனா நல்ல தண்ணி இருக்காது. அடுத்தது கவனிங்க, விஷ சத்துக்கள், விஷம்னா விஷ பூச்சிகள், விஷ பாம்புகள், விஷ கிருமிகள் உள்ள அந்த தீவு. அவளை கவனிங்க, அந்த தீவுல இவரை போல நிறைய ஆட்களை கொண்டு போடுறாங்க. அதுல செத்து நிறைய கிடக்கும், அடக்கமாக இல்லை. அந்த நாட்டம் இத்தனை பிரச்சனை நடுவுல ஒரு பரிசுத்தமா தேவனோடு இருக்கிறான். உங்களுக்கு நல்ல சாப்பாடு, ஃபேனு, வசதி, நேரத்துக்கு நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்த பிற்பாடு கூட இயேசுவோடு வாழ முடியல. வாழவே முடியாத சூழ்நிலைக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் கிறிஸ்துவ செய்யறான், வாழ்றான். இது ஏன் நான் சொல்லுறேன் சொன்னா, உங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் தந்தும் நீங்க பயன்படுத்தினா ஒரு நாள் கற்றுக்கொடுத்த கேள்வி கேட்பான், உனக்கு வசதி தந்தேனே, வாய்ப்பு தந்தேனே, என்னென்ன காரியமெல்லாம் உனக்கு ஏதுவா தந்தேனே, என்னை அந்த அளவுக்கு நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிற சந்தர்ப்பம் ஏற்படுத்த சொல்றார். அப்பேற்பட்ட இந்த மனுஷன் கவனிங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கவனிங்க, திடீரென்று அவன் உள்ளத்துல ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே பாஸ்டருக்கு என்ன வரும்னா, ஐயோ சபை விசுவாசி எப்படி இருப்பாங்களோ, ஜனங்கள் எப்படி இருப்பாங்களோ, என் பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்களோ, எப்படி ஆராதிப்பாங்களோ அப்படிங்கிற கவலை வரும். யாருக்கு? யோவானுக்கு இல்ல, யோவானுக்கு நான் சொல்வது என்னை உண்மை சொல்றேன். இயேசுவுக்கு சகோதரனா இருக்கிறவன், உண்மை உள்ளவன், அந்த ஊழியத்தினுடைய நிலைமையை அறிஞ்சவன், அவளுக்காய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பாரம். அலைகற்ற கூலிக்கு மாறிட்டு பரவாயில்லை, பாரமே வராது. அந்த சோதரம் அந்த பாரமே வராது. ஆனா இவன் அப்படி இல்லை, பாரம் அடைந்தவனாக காணப்படுகிறான். அப்படி அவன் மனசுல கர்த்தருடைய நாள்ல அவன் ஆவிக்குள்ளானான், ஆவிக்குள்ளாகி பரம தரிசனங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் பாக்கியத்தை கொடுத்தார். இப்ப நான் சொல்வது கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஆண்டவர் யோவானை கூப்பிடுகிறார். ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா சத்தத்தை பார்க்க வச்சுதானா, திரும்பினான். அப்போ முன்னால் இருந்து கத்த கூடல, எங்க இருக்கார்? பின்னால் இருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே தேவ சத்தம் கேட்கும் போது யார் ஒரு மனுஷன் அந்த வார்த்தைக்கு திரும்புகிறானோ அவனுக்கு தான் கத்த காட்டி கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை விட்டு தேவ சத்தத்துக்கு திரும்புகிறவனுக்கு கத்த காட்டி கொடுப்பான். இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற தேவ சத்தத்தை கேட்பதற்கு இன்றைக்கு சமீபத்திலே தூரத்திலே கேட்கிற உங்களுக்கு நீங்க திரும்பினா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான காரியத்தை காட்டி தருவார். கத்த சொல்றார், பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது கைதட்டி சோத்திரம் பண்ணி சொன்னார். ஆனா கையை கட்டிக்கிட்டு தான் சோத்திரம் பண்ணி, சத்தமா சோத்திரம் பண்ணி சொன்னாங்க, சத்தமே வரல. சொன்னது யாருக்கு? வந்திருக்க நமக்குதான். கதை சொல்றோம். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கதை சொல்றோம். இப்ப கவனிக்க, அப்பொழுது அவர் என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க என்ன செய்தான்? திரும்பினான். 7 குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிறையங்கி தரித்து மார்பருகே பொற்செயை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவன் திரும்பினவன் காண்கிற பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறார். இவ்வாக்கு கேட்கிற உங்களுக்கு அன்பா சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.
நான் இப்போது சொல்ல போற செய்தி என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உண்டு, ஜெபிக்காதவர்களுக்கு எதிர்காலம் இல்லை. ஜெபம் பண்ணவே மாட்டேன், வாழவே மாட்டேன், ஆண்டவரை கூப்பிடவே மாட்டேன், ஆண்டவருக்கு சத்தம் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா எதிர்காலம் இல்லை. ஊம கனவு போல போயிடும். கர்த்தர் சொல்றோம், அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. கர்த்தர் சொல்றோம், அதனால போனீங்க. நான் இந்த அந்த மீதி எல்லாம் சொல்ல எனக்கு சமயம் இல்லை. இந்த அந்த குத்து விளக்கு உள்ள ஜெப தன்மையை சொல்லி, அதாவது ஜெபிக்கிறவனுக்கு எதிர்காலத்தில் என்னெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறான் என்பதற்கு ஒரு 5 காரியத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார். நான் முதலாவது சொல்ல போறது என்னவென்றால், இந்த 7 பொன் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க போறோம். கர்த்தர் சொல்கிறார். நிறைய வாசிக்கலாம், நீங்க புரிந்து கொண்டு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், கவனிங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஒரு குத்து விளக்கா இருக்கிறார். அதான் முக்கியம். கர்த்தர் சொல்கிறார். அதை நீங்க பின்னால பார்க்கலாம். இந்த குத்து விளக்கின் நடுவில் தான் கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் சொல்கிறார். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்கிறார். 2 நாளாகமம் 4:7. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்து அவைகள் தேவாலயத்தில் வலதுபுறத்திலே திருவாசமா 10 பொன் குத்து விளக்கு. இங்க வந்து எத்தனை பொன் குத்து விளக்கு? 10. ஆசீர்வாத கூடாது இருந்தது. ஒரு குத்து விளக்குனா 7 அட மாற்ற கூடாது. 7 ஒரு குத்து விளக்கு தெரியாது. நம்ம கவனித்து கேட்டாதான் ஆண்டவனுக்கு உதவி செய்யும். சொல்றோம். சரி, இப்ப கவனிங்க. இந்த பொன் குத்து விளக்கு எங்க இருக்குன்னா ஆசீர்வாத கூடாதுல கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. அப்படின்னா தேவ சமூகத்துல இருக்கு. கர்த்தர் சொல்றார். ஏன் இருக்கு அப்படின்னா வெளிச்சம் கொடுக்க இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்க போறோம். சீக்கிரம் வாசிங்க. 24:2-4. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் முழுவதும் அந்த குத்துவிளக்கு செய்யணும், எரியும். இப்ப கவனிச்சுக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற காலம் ராகு காலம் இல்ல, ராக்காலம். சில தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ராகு காலம் இல்ல, ராக்காலம். ராக்காலம் என்றால் என்ன? அதை நான் சொல்லி தர விரும்புகிறேன். ராக்காலம் என்பது கடைசி காலம். இதுக்கப்புறம் ஒரு காலம் வராது. கர்த்தர் சொல்றார். வரும். அது என்ன காலம் வரும்னா விடிய காலம் வரும். ராக்காலம் முடியும். என்ன காலம் வரும்? விடிய காலம் வரும். விடிய காலம் என்பது அதை கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதிக்க போகிற, வெளிப்பட போகிற மகிமையான வருகை. நல்ல கண்ணை தொடர்ச்சி தெளிவா காணுங்க. விட்லா மாதிரி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கர்த்தர் சொல்றோம். திரும்ப விரும்புகிறேன். கவனிங்க. இன்னொரு வாசிக்க போறோம். வாசிப்போம். ரோமர் 13:11-12. ரோமர் 13:11-12. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. அதை கவனிங்க. இப்பொழுது ஆவிக்குரிய மண்டலம் என்ன நடக்குன்னா நல்ல தூக்கம். நல்ல தூக்கம் அப்படின்னா செயல்படாத
நித்திரை. நல்ல திருட்டு உங்களை சொல்ல, நீ கடுமையா வேலை செய்யுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றார், கடுமையா வேலை செய்யறோட நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா திருட்டு தூங்குற ஆணுடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வேலை செய்யல. கர்த்தர் சொல்றார், என்ன பண்றாங்க? நித்திரை. நித்திரைனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. செயல்படாது இருப்பதுதான் நித்திரை. இப்போ ஆளு பெட்ல படுத்திருக்கு, எழுச்சி உடைச்சிட்டாரு இல்ல, நல்ல தூங்குற அழகா காலை விட்டு காலுக்கு 2 தலைவாணி, தலைக்கு 2 தலைவாணி, ஒரு பெரிய அதாவது ஜோலா போர்வை எடுத்து மூடி படுக்கிறார். கதை சொல்றார், அப்படி என்ன எல்லாம் மறந்து செயலற்று இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திரை விட்டு எழுந்திருக்கிற காலம். காரணம் என்ன? விடுவெளி நட்சத்திரமா இயேசு கிறிஸ்து உதிக்க போறார், நீதி சூரியன் வர போறார். அதுக்கு முன்னால உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு நீ நித்திரை விட்டு எழுதணும், எழுதணும். சொல்றேன் சொல்றேன் இன்னொரு சொல்லுவாங்க, 12 வருஷம் படிக்கிறேன். இரவு சென்று போயிட்டு கவனிங்க, இதான் முக்கியம். பகல் இரவு போயிட்டு அப்படி என்ன போறோம்? 5 மணிக்கு வந்தாச்சு. இனி இடையில ஒரு 8 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு. லாஸ்ட் 11 மணி வரை வந்த ஆளு இருக்குதா? 1 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி சொல்றேன், பயன்படுத்தி உனக்கு நான் கூலி தருவேன். அதுலயும் தூங்காத, அப்படி கையை கடக்கணும், அதுலயும் தூங்காத. கதை சொல்றோம், நிச்சயமா சாப்பிட்டா தூக்கம் வரும், அதுல என்ன மாற்றம் இல்லை. ஆனா அந்த தூக்கம் தேவை, அதுக்கான ஆள் தூக்கம் இல்லை. ஆவிக்குரிய காரியத்துல செயல்படாம இருக்கிற தன்மை. படுக்க ஜபம் கிடையாது, வேதவாசிப்பு கிடையாது, ஊழியம் கிடையாது, ஆத்மாவுக்கு பாரம் கிடையாது, அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஏனோ தானே என்று இருக்கிற நிலைமை. இதுதான் ஆவிக்குரிய நித்திரை. ஆனா இரவு சென்று போயிட்டு என்ன வரப்போகுது? பகல் வரப்போகுது, பகல் வரப்போகுது. அதுக்கு முன்னாலே செயல் வீரனாக, செயல் வீராங்கனையாக எழுந்து யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. அவர்களுக்கு ஒரு பொறுப்புண்டு சொல்கிறோம். இப்ப நான் வருகிறேன். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். ஏசாயா 21:11-12. நோக்கி ஜாமக்காரனே, அதுக்கு ஜாமக்காரன் விடிய காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க விளங்கிக் கொள்வதற்கு நான் விளக்குறேன், கவனிக்காங்க. இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா போதிக்கிறவர்கள் தப்பா போதிப்பதனால, நான் சிலர் போதிப்பதை கேட்டதுனால இதை விளக்கி சொல்றோம். விடிய காலம் வருது, கவனிங்க. அதுக்கப்புறம் ராவு காலத்துல திரும்ப சொல்ல மறந்துடாங்க, ராக்காலம் வருது. அப்படி கவனிங்க. விடிய காலம் வருவது இயேசுவின் வருகை, ராக்காலம் என்பது அந்திகிறிஸ்து வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ராக்காலம் வரும். இந்த உலகத்துக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு என்ன காலம் வரும்? ராக்காலம் வருது சொல்றோம். இப்போ நல்ல தெளிவாயிட்டு உங்களுக்கு சொல்றோம். இப்போ நாங்க கவனிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதே போல மார்க் 14ஆம் அதிகாரம் 34-35. ஆசிமா 21:36. ஆகையால் இனி பல காரியம் சம்பவிக்க போகுது. சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் இனி பல காரியங்கள் சம்பவிக்க போகுது. அந்த சம்பவிக்க போகிற காரியத்துக்கு தப்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தப்பி கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை
சோத்திரம் போனோமானா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பசுத்தாய் பெற்றிருக்கணும், சபையிலே கர்த்தரை ஆராதிக்கணும். கவனிங்க, அதோட நிற்கக்கூடாது. மெயின் என்னன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம். இந்த மூன்று நிறைந்ததுதான் ஜெப வாழ்க்கை. நம்ம சொல்றோம், வேதத்தில் சொல்லப்படுகிறது ஜெபம் திரும்ப மடிக்கு வந்து சொல்லியிருக்கு. வேண்டுதல் கவனிங்கள் வரும், திரும்ப வராது. எதுக்காக வேண்டிக் கொண்டோமோ அதுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு நன்மையோட திரும்பி வரும். அதை சொல்றோம். அதை நான் பின்னால பார்க்க போறோம். நல்ல கவனிங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரத்துல 33, 34, 35 நீ வாசிக்கலாம். பின்னால கவனிங்க. சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் குணசாலியா இருக்கணும். என்ன சாலியா இருக்கணும்? சொல்லுங்க. குணசாலியா இருக்கணும். விளங்குதா? அந்த குணசாலியினுடைய விளக்கு அணையாது. சரி, இப்போ கவனிங்க. அந்த 5 பேர் புத்தி உள்ளவன், 5 பேர் புத்தி இல்லாதவன். ஆனா யார்தான்? கன்னிகை. நல்ல கவனிங்க. கன்னிகை புறப்பட்டு போனாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க, எழுப்பிட்டாங்க, மனவாள வாழ. ஆனா தீவிரத்தை கொடுத்தாங்க. ஆனா என்ன செய்யற? எரித்தி பற்ற போயிட்டு. இதெல்லாம் கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்ல நீங்க கவனமா கவனிச்சா புரியும். இல்லைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு மோசம் போக தெரியும். நல்லா கவனிச்சுக்காங்க. என்ன ஏன் எரியல அப்படின்னா, நல்ல கவனிங்கள், நல்ல வார்த்தை கவனிங்கள். இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா கண்டிப்பா தான் திரும்ப சொல்றாங்க. சொல்றோம், யோவான் கவனிங்க. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் கலிகூற மனதா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். கவனிங்க, யார் எரிவா தொடர்ந்து அப்படின்னா கவனிச்சுக்காங்க. நான் என்று சொல்லப்பட்டது எரிந்தா தொடர்ந்து எரிவாங்க. நான் அப்படின்னா என்ன? நான் தான், என்னை விட்டு ஆள் இல்லை, நான் கட்டிய மகாபிரிய பாவியம், நான் பெண்ணிமின் கோத்திரத்துக்காரன், நான் கம்மாலிய பாத்திரை கண்டு தெரிய பரிசேயன். விளங்குதா? நான் எபிரேயருக்கு எபிரேயன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு பவுல் அடுக்கு மழையா அடித்து வருவார். ஆனா ஒரு இடத்துல வந்த உடனே கிறிஸ்துவ பார்த்தார். சொல்லுவாரு, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ அந்த தீவட்டி தொடர்ச்சியா எரிச்சு சொல்லலேயா ஐ பிழைத்த பிறகாங்க நான் பரலோகம் சொல்லுகிறவன் அணைய போறான். நான் அல்ல, என்னை அழைத்த இயேசு பரலோகத்துக்கு கொண்டு போன்னு சொல்லுகிறவன் தொடர்ந்து எரிவான். இப்ப அந்த 5 கன்னிகைக்கும் புத்தி உள்ளவருக்கும் புத்தி இல்லாத விளையிட்டா போதுப்பா. இயேசுவின் ரத்தம் கர்த்தர் சொல்றோம். கலக்குதா? நீங்க கேட்டதே கேட்டு இருக்கிறதுக்கு நான் பிரச்சனை பண்ணல. புரியுதா? என்னத்தையாவது ஒரு புதுசே உங்களுக்கு சொல்லி தரணும். உங்க ஆவியில ஒரு கழி கொடுதல், உங்களுடைய ஆத்மாவில ஒரு உந்துதல் புறப்பட்டு வரணும். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பாடு பட்டு உட்கார்ந்து யோசித்து எழுதி உங்களுக்கு சில காரியங்களை செய்யணும். ஆடு சமூகத்தை சோதனம் பண்ணி கட்டுத்தார் சொல்றோம். இப்போ நீதிமொழிகள் 31:18 வாசிக்கும். நீதிமொழிகள் 31:18 தான். இரவிலே அப்படி விளக்கு கிடையாது. இந்த அம்மா யாருன்னா குணசாலி. இந்த அம்மா யாரு? குணசாலி. அப்ப குணசாலி விளக்கு கிடையாது, அணையாது. அப்ப அந்த அம்மா விளக்கு அணைக்கிற காரணம் குணசாலி இல்ல. என்ன குணசாலி இல்ல? அவங்க நான் அப்படின்னு சொல்லுகிறதுல பேர் கொண்டவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவ்வளவுதான். புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சொல்றோம். அடுத்தது
2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. கொஞ்சம் வேகமா வாசிமா கதை சொல்றேன். தேவனே ஸ்தோத்திரம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்க இருதயத்திலே உதிக்கும் அளவு இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற கண்டு சொல்றார். அடுத்தது பிரகாசிப்பதற்கு உன்னை ஆண்டு சொல்றார். தீவட்டி அணையாமல் தொடர்ந்து பிரகாசிப்பதற்கு கவனிங்க, தேவன் பேசுகிற வசனத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கணும். வசனம் சொல்லும் போது காலை செவுட்டுவையும் போல் அடைச்சுக்கிட்டு இது யாருக்கோன்னு இருந்தா விளக்கு அடைக்கணும். வேதம் சொல்லுது, என் வசனத்தை கேட்காமல் பண்ணுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். பல சொல்லுவாங்க, இவ்வளவு ஜெபம் பண்ணிக்க எவ்வளவு பண்ணிக்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வசனம் ஜெபம் பண்ணிக்க கவனமா கேட்க மாட்டாங்க. நமக்கு இல்ல, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது. அவன் பெரிய ஆளு, பஞ்சமாண்டவர்கள், அவன் சொல்லி பேர் போயிடுவாங்க. இதான் எப்ப கேட்டதுதானே. அவன் மனசுல ஒரு மம்மல பெரிய கோட்டை கட்டி சாய்க்கிற மாதிரி மனசுல இருக்கும். 10 வருஷத்துல சொல்லியான்னு சொன்னா தெரியாது, இன்னும் வரும் வாய். ஆனா இதுதான் கொழுத்து இருக்கு. நான் சொல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, வேதத்துல அந்த குத்து விளக்கு முழுவதும் செய்யணும், எரிஞ்சுட்டா நிச்சயம் சொல்லுங்க பொழுது விடுத்துடும். இப்ப நான் சொல்றேன், உங்க ஜீவியத்துல ஜெபத்தை சரியா செய்தீங்கன்னா இதுவரை விடியாத இருக்கிற காரியத்துல தேவன் முடிய வைத்திருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு அது விடியும், என்னைக்கு அது முடியும், என்னைக்கு அந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிய விட்டா விடுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், போவாசு பாதப்படியில படுத்து கிடந்த ரூத்துக்கு பொழுது விடுச்சு, பாதத்துல படுத்து கிடந்த ஆளுக்கும் பொழுது விடியும். கதை சொல்றேன். அடுத்தது வருவது எப்போ விடியும் என்று எதிர்பார்க்கிறாங்களே அவங்களுக்கும் பொழுது விடுதிடும். நான் ஒரு யூடியூப் சேனல்லையே நான் சொல்லியிருக்கேன் ஒரு செய்தி. நீங்க எப்பொழுது பொழுது விடியும் சொல்லி செய்தி நீங்க கேட்டீங்கன்னா அது விளக்க நிறைய இருக்கு. நான் இப்ப அதை சொன்னா நம்ம சமம் வரும். நான் கவனிங்க. ரெண்டாவது, இந்த குத்து விளக்கு எரியணுமானா இடித்து பிழிந்து தெளிவான சுத்த ஒலிவை என்ன செய்யணும், ஊத்தணும். இப்ப கவனிங்க, இடிச்சு பிழிந்து. இப்ப முந்தின காலத்துல நம்ம எண்ணெய் எடுப்பதற்கு செக்கில போட்டு வச்சுவாங்க, ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் செக்கெல்லாம் மாறி போயிட்டு இப்ப மறுபடியும் செக்கு வந்துட்டு எல்லாரும் செக்கெண்ணெல்லாம் தேடுறாங்க. ஐயோ செக்கெண்ணெய் கொடுக்கானா எண்ணெய் கொடுக்கானா ஆண்டவர் தான் தெரியும். ஆனா இப்ப எல்லாருடைய உள்ளம் எங்கதான் வருது, செக்கெண்ணெய் வருது. நம்ம நல்லது கதை சொல்றோம். ஆனா நல்ல கணக்கு கொடுங்க, நீங்க சொல்லப்படுறது இடித்து பிடித்து சுத்தமான தெளிவான ஒலிவே. இப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிச்சு நொறுக்கி பிழிச்சு அவரை கல்வாரி சிலுவையில கொன்று அவரை அடக்கம் பண்ணி 3 நாள் உயிரோடு எழுப்பி 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறார் என்று தாம் விசுவாசித்த மக்களுக்கு காண்பித்தது. பரலோகமான விற்பாடு 50வது நாள் காத்திருந்த 120 பேருக்கு தேவன் ஒரு எண்ணெயை ஊற்றினாரே, அதுதான் இடித்து பிழித்து சுத்தமாக்க தெளிவாய் ஊற்றப்பட்ட எண்ணெய். அந்த முதல் கொண்டு கவனிங்க, அந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட பிற்பாடு சபை தொடர்ந்து வளர்ந்தது, முன்னேறினது, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பல தேசங்களுக்கு நேராக கடந்து போனது நாம் பார்க்கிறோம். அதை சொல்றோம். அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில அந்த எண்ணெய் மிக முக்கியம். நான் இப்ப இன்னொரு காரியங்களை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மேன்மையான எண்ணெயை கர்த்தர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். என்ன படுத்திருக்கிறார்?
நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ நீங்க அதுதான் நீ பழச நினைச்சக்கூடாது. நான் பழச சொல்ல போறேன். ஆண்டவனா கிருபை. இப்ப வேதத்துல ஒருவன் இருக்கான், அவன் பேர் யாக்கோபு. அவன் பிரயாணப்பட்டு போறான். ஒரு இடத்துல வந்த உடனே அவன் படுக்க வேண்டி இருந்துச்சு. படுத்துட்டான். காலை எழுதுனா கத்து பேசினாரு. அவன் கையில என்ன வச்சிருந்தான்? என்ன சொல்லுங்க, என்ன வச்சிருந்தான்? அவன் நிறுத்தின அந்த கல்லுக்கு எண்ணெய, இப்ப நம்ம எண்ணெய் ஊத்துறாங்க கல்லுக்கு. எது ஊத்துறாங்க? சரி அது வேண்டாம், அதை அப்படி விட்டுரும். சொல்லுங்கதா, அவன் எதுக்கு ஊத்துறாங்கன்னா மற்ற கல்லுக்கு இந்த கல்லுக்கு வித்தியாசம் தெரியதான் ஊத்துறான். என்ன ஊத்துனா யாரும் புடுங்க மாட்டாங்க. சொல்லுவோம், புடுங்க மாட்டாங்க. மற்றவருக்கு வித்தியாசம் தெரிய ஒன்று. அடுத்தது யாரும் பிடிக்க விட மாட்டாங்க. இப்ப கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு வீட்டுல கல் நட்டுக்கு அதை கூட பிடிக்கொண்டு நாட்டி வரணும். இது எடுக்க மாட்டாங்க. என்ன ஊத்துனா பிடிக்க மாட்டாங்க. இருக்குங்களுக்கு ஆள் போயிடும். அக்காவீங்க என்ன ஊட்டின பிற்பாடு அந்த கல் கெட்டு போகாது. என்னெல்லாம் சொல்லி தர பார்த்தீங்களா? இப்ப கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பரிசுத்தாவியை எண்ணெய் ஊத்துனதுனால நாம் கெட்டு போகாம இருப்பதற்கு கர்த்தர் சில பாக்கியத்தை தருகிறார். அடுத்து நம்மளை அடையாளப்படுத்துகிறார். யார் நம்ம பிடுங்க முடியாது. புரியுதுயா? பிடுங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கதை சொல்லுவது இது உண்மையாகவே எண்ணெய் கொடுத்தாதான் என்ன செய்யும்? எரியும். அடுத்தது யாத்திராகமம் 25:31. யாத்திராகமம் 25:31. பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயா? என்ன வேலை? அடுப்பு வேலை இல்ல, அடிப்பு வேலை. வார்த்தை தெளிவா இருக்கு. அடிப்பு வேலை. காமிங்க. இப்போ அப்படி இல்லை. பொன் குத்துவிளக்கு செய்வதற்கு டை செஞ்சுட்டாங்க. பொண்ணை காய்ச்சி ஊத்துனா போது குத்துவிளக்கு செஞ்சிடும், வந்துடும். ஆனா அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அடிச்சு 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 அடிச்சுதான் கொண்டு வரும். அப்படின்னா பாருங்க, அந்த பொன் குத்துவிளக்கா மாறணும்னா பல அடிபடணும். இப்போ உங்களை மேன்மையா இடத்துக்கு கொண்டு போய் கட்ட சித்தம் வச்சாங்கன்னா போட்டு சப்பி வாடி. புரியுதியா? ஏன் சப்புறா அப்படின்னா அவர் விரும்புகிற பிரகாசம் வருவதற்கும் குத்து விளக்காய் மாறுவதற்கும் ஆண்டவர் உட்கார்ந்து அடி அடின்னு அடிக்கிறார். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? கர்த்தரிடத்திலே சிக்ஷிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிடத்துல அடி வாங்கின மக்கள் தான் தெரியும். நாமெல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைய அடி வாங்கிட்டேன். கர்த்தர் சொல்றோம். அதனால்தான் இவ்வளவு தெளிவாய் இப்பொழுது கர்த்தர் பாக்கியத்தை கிருபையும் தந்துகிறார். குடுக்க வச்சாங்க வேசி பிள்ளையா இருப்பேன். என்னை சிநேகிப்பதனால, என்னை ஆண்டவர் விரும்புறபடினால என்னை அடிக்கிறார். எங்க அண்ணா சொல்லுவார், பாத்தீங்களா கர்த்தர் உங்களை அடிச்சார் பாத்தீங்களா சொல்லுவார். அவ்வளவு கவனிச்சிருக்கா கர்த்தர் சொல்றோம். நம்ம அங்க எங்கே கால் நீட்டும் போது தட்டு கொடுப்பாங்க. அப்ப நம்ம விளங்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் அடிப்பு வேலையினாலே நம்மை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த மேன்மையான காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. இந்த காணிக்க இது எங்க இருக்குன்னா பரிசுத்த தலத்துல இருக்கு. எங்க இருக்கு? சரி, நாம விளங்கி இருந்தார். அந்த பரிசுத்த தலத்துல 3 காரியம் இருக்கு. நேரே பார்த்தா தூப பீடம், வலது கை பார்த்தா இந்த கையை பார்த்தா இத சாப்பாடு கை, வலது கை பார்த்தா சமுதத்தப்ப மேச, இடது கை பார்த்தா குத்து விளக்கு. ஏன் இருதயம் இருக்கு? அது பார்த்தா இப்ப நீங்க சொல்லிட்டா திரும்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சாப்பாடு எங்க இருக்கு? வலது கை. எங்க இருக்கும்? சமுதத்தப்ப மேச. குட். நீங்க போகும்போது பார்த்தலாம் வலது பக்கம் யார் இருப்பா? சாப்பாடு மேச இருக்கும். குட். இடது பக்கம் இருதயம் குத்து விளக்கு இருக்கு. நேரா பார்த்தா தூபம். குட். புரிஞ்சுட்டா கேட்கலாம். கவனிங்க, ஆண்டவர் இந்த குத்து விளக்க இடது பக்கம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா இது ஆண்டவருக்கு மிக முக்கியமான ஒரு கதை சொல்றோம்.
பசுப்பொன். என்னப்பா? பசுப்பொன். பசுப்பொன்னுக்கு வேதத்துல 3 அடையாளம் உண்டு. ஒன்று பரிசுத்தத்துக்கு அடையாளம், 2 விசுவாசத்துக்கு அடையாளம், 3 தெய்வீக சுகத்துக்கு அடையாளம். நல்ல கவனிங்க. இது உங்களுக்கு நிறைவேறும் போது உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும், உங்களுக்கு விசுவாசம் பெருகும், தெய்வீக சுகம் உண்டாகும். மருந்து மாத்திரை தெரியாம அறிந்து அறியாம இருக்கிற அந்த காரியம் இல்லாம என்ன உண்டாகும்? தெய்வீக சுகம் உண்டாகும். கதை சொல்றோம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். கவனிங்க. கதை சொல்றோம். அடுத்தது என்னன்னா, இந்த 7 அகல் எத்தனாக? 7 அகல் அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? ஒரு மனதை குறிக்கும். என்ன குறிக்கும்? ஒரு மனம். ஒரு மனம். ஒரு மனம். 7 ஒன்று போல எரியும். எங்க பார்த்து? மேல பார்த்து ஏசி ரத்தம், கீழே பார்த்து எரிக்கிறாங்க. கீழே பார்த்து எரிஞ்சாலே ஆபத்து. எங்க பார்த்து எரியும்? மேல பார்த்து எரியும். மேல பார்த்து எரிஞ்சாங்கன்னா அது பிரகாசிக்கிறது என்று அடையாளம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனதை கர்த்தரிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது 7 ஒன்றா இருக்கு, இசைந்து இருக்கு, இசைவான அனுபவம். கதை சொல்றோம். இப்படி நான் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போறேன். அடுத்தது நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6:23. சீக்கிரம் வாசிமா. கட்டளையே விளக்கு. அப்போ கட்டளையே விளக்கு. தம்பி கவனி. வேதம் கட்டளை கொடுக்கு, அந்த கட்டளை தான் விளக்கு. அதை புரிஞ்சுக்கணும். வேத வசனத்தோடு கவனிங்க, இணையாம நம்ம பிரகாசம் வரவே வராது. அல்லேலூயா. சிலருக்கு ஏன் பிரகாசம் வரல? ஜெபம் பண்றாங்க, வராங்க, ஆனா பிரகாசம் வரல. ஏன்? வேத வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இணையல, அதனால அவங்க பிரகாசம் வரல. நீங்க புரிந்து கொள்ற சொல்றோம். நான் 2 வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புறேன். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஆவியை அருளுவார். வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் ஆவியும் வசனத்தை சொல்லணுமானா கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யணும்? திரும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். இப்போ நான் நல்ல கவனிங்க. இது இந்த பகுதியோடு நான் நிறுத்திட்டு கவனிங்க. 4 காரியம் சொல்லிருக்கேன். 5 சொல்லவும் சொன்னேன், அது நேரம் வரும். ஆனா இப்பொழுது கவனிங்க. ஜெபிக்கிறவருக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொல்கிறோம். 1, ஜெபிக்கிற மக்களுக்கு எதிர்காலம் உண்டு. வரும் காலத்திலே ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தம்பிமார் கவனிங்க. கதை சொல்கிறோம். உங்க அப்பா அம்மா கர்த்தர் வைத்திருக்கிற காலம் வரையும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அப்பா அம்மா நம்பி வாழாத, உனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வாங்க. அவர் இருக்கார், எல்லாம் பார்த்துடுவார் என்று நம்பாத, அதை எதிர்பார்க்காத. ஆனா நீ நம்ப வேண்டிய, விசுவாசிக்க வேண்டியது என்ன? ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை விசுவாசி. அவர் தான் எல்லா காலத்திலும் இருக்கிறவர். நாங்கள் இருப்போம், கர்த்தரை எடுத்துக்கொள்ள செல்வோம், பயிர்வோம். ஆனால் எங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அப்பாவே நம்பி இருந்தன, அம்மாவை நம்பி இருந்தன, கைவிட்டு விட்டாங்க. கைவிட்டு போற கேஸ், வாங்குற மூச்சு சுனி மாதிரி போற போச்சு. அவ்வளவுதான். அப்பா கோடி தேடி குடி முடிச்சு வச்சிருந்த பலனை ஆஸ்பத்திரியில வச்சே ஒன்னே அடித்தான். இதான் உலகம். அதை நம்பாத. உன்னை நடத்துகிற ஒரு தேவன் மேல இருக்கிறார், அவரை நம்பு. அப்பா போறாங்க, அம்மா போறாங்க, மாமா போறாங்க, மச்சான் போறாங்க, யாரு போனாலும் அவர் போக மாட்டார். அவர் எல்லாம் காத்திருப்பார். அவரை நம்பு, அவரை சார்ந்து கொள். கட்டளையே விளக்கு. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள்,
மெய்யாகவே கர்த்தருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் உண்மையான தேவனாக. அல்லேலூயா. நல்ல பாருங்க, வேத வசனத்தை நீ கேட்காம ஜெபம் பண்ணினா கர்த்தர் கேட்க மாட்டார். இப்ப நான் உதாரணம் விரும்புகிறேன், வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:23. சீக்கிரம் வாசிங்க. இரண்டாம் பண்ணுதல் பில்லி சூரிய பாவத்திற்கும் புரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் கவனிங்க, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியா கர்த்தருடைய வசனத்தை புறக்கணித்தான். அதனாலே ராஜாவா இருப்பதை தள்ளினார். இப்போ 1 சாமுவேல் 28:6. 1 சாமுவேல் 28:6. கர்த்தரிடத்திலே ஜெபம் விசாரிக்கிறான். ஊரிலாவது கொடுக்கிறான். அவன் ஜெபம் பண்றான், தீர்க்கதரிசியை ஆண்டி கேட்கிறான், ஊரிட்ட கேட்கிறான், துமிட்ட கேட்கிறான். என்ன செய்யல? மறுத்தரவே அகல, சொப்பனத்துல சொல்லல. நம்பிமா கவனி, நீ வசனத்தை புறக்கணிச்சனா கர்த்தருடைய புறக்கணிப்பா. அதோடு கூட மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்க மாட்டார். அதே போல வசனத்தை கை கொண்டுட்டு இருக்கிறவன் ஏசப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, டெய்லி வேத வாசி, கடமைக்கு வாசிக்காத, உண்மை உணர்வோடு வாசி. சொல்லிட்டாங்க, நீ ஒரு சாப்பாடை விரும்பி சாப்பிட்டனா கை வாய் எப்படி இருக்கும்? என்ன வரத்து வரும், ஓயாம அது பக்கமே போகுது. இந்த பக்கம் அவியலுக்கும் பொரியலுக்கும் போகாது. பொரிச்சு இருந்தா ஓயாம வையும், காலி ஆயிட்டா கொண்டு வை அப்படின்னு சொல்லுது. அது பிரியம், தப்பு இல்ல, கரெக்ட். அது போல வேத வாசிக்கும் போது ஒரு இருதயம் திறந்து பிரியமா வாசி. பரலோகம் பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் பார்க்கிறார், ஒழுங்கா வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க என்று கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. வருங்காலத்தில் ஆசீர்வாதமும் உண்டு. இப்போ ஒரு மனுஷன் போய் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறார். இங்க என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் வாயை திறந்து இவன் ஜெபம், எனக்கு இது வேணும் வேணும். அப்போ ஆண்டவர் பேசுறது, நீ ஜெபம் பண்ணு தூண்டுதா, விளங்குதா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் போய் ஆண்டவர் பேசுறார். அப்போ அது தெரியுமா? இடிச்ச புலி மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? இப்படிதான் இருப்பா ஒண்ணு செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, போய் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? உன் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உன் தேவையை கர்த்தர் சொல்லு என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு சாலமோன் சொன்னா, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு தேவரே எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும்னு கேட்டான். கேட்டதை கொடுத்தார். அவர் கேட்காத 3 கொடுத்தார். கேட்டது 1, கொடுத்தது 4. அதை படிச்சாங்க. கேட்டது 1, ஞானம் மட்டும்தான் கேட்டான். ஆனா கர்த்தர் அவன் கேட்காத 3 கொடுத்தார். ஞானத்தை முதல்ல கொடுத்தார், 2வது ஐஸ்வர்யம் கொடுத்தார், மகிமை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், புகழ்ச்சியை கொடுத்தார். அவன் கேட்கல, ஆனா கொடுத்தான். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுவது உண்மையானா எதிர்காலத்துல கேட்டதே தருவார், கேட்காததே கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்வது தீர்க்கதரிசனமான வார்த்தை.
நீ கேட்காததை தேவன் உனக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நான் ரொம்ப சொல்லிட்டு போக விரும்பல, அது சொல்றோம். இப்பொழுது ஜெபிக்கிறவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு, வாசிக்க போறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிப்போமா? தரியவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இது 6:10 வாசிக்கும் இயேசுவின் ரத்தம். ரைட்னா? பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக கலங்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே இன்னும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலே வெற்றி பெற்றான் கவிஞர், 2ஆம் அதிகாரத்திலே உயர்த்தப்பட்டான், நேபுகாத்நேச்சருடைய காலத்திலே உயர்த்தப்பட்டான், அவனுடைய பையனாகிய பெல்சாத்சார் காலத்திலேயும் உயர்த்தப்பட்டான். அவனுக்கு என்ன மெனே டெக்கே ஒப்பாசின் கட்ட எழுத வச்சு கூப்பிடாதவனை கூப்பிட வச்சார், உயர்த்தப்பட்டான். பெரிய உயர்வு இருக்கான் எங்க? பாபிலோன்ல. ஆண்டவர் இது மட்டும் போதாது தானியேல், இன்னும் ஜெபம் பண்ணு, உன்னை உயர்த்த போறேன். இப்ப கேட்கிறேன், நீங்க இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கீங்க, வசதி இருக்கு, கொஞ்சம் எல்லாம் இருக்கு, இது மட்டும் போதாது. தானியேல் ஜெபித்தது போல ஜெபித்தா இன்னும் உயர்த்துவதற்கு அது ஏதுவாய் மாறும். அல்லேலூயா, கர்த்தர் சொல்றோம். அப்போ உயர்த்தப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மைப்படுத்தப்பட்டவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணா இதுவரை கண்டிராத, இதுவரை உயர்த்தப்படாத இருக்கிற பகுதியிலே கர்த்தர் உயர்த்துவதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. இவ்வார்த்தை கேட்கிறவர்களுக்கு அன்பா சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய இடத்துல உயர்த்தும்படி சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சோதனை காலத்திலும் ஜெபத்தை விடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், சோதனை காலத்தில் ஜெபத்தை விடாதே, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மறந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றோம். இப்ப நான் சொல்ல விரும்ப கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கவனிங்க, நல்ல ஜெபம் பண்றான், கவனிங்க, நல்ல ஜெபம் பண்றான். அவனுடைய ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுதான் அஸ்திவாரம், உறுதியான அஸ்திவாரம். கர்த்தர் சொல்றோம், உறுதியான அஸ்திவாரத்துக்கு உள்ளே அவர் காணப்பட்டதனாலே, நான் திரும்ப சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. இந்த இங்க ஜெபம் ஜெபம் அஸ்திவாரம். இப்ப பாருங்க, சிலருடைய ஜெபம் ஒரு மாடி மட்டும் தான் கட்ட முடியும், சிலருடைய ஜெபம் 2 மாடி கட்டலாம். நான் இப்ப இந்த பில்டிங் சொல்றேன், இந்த தானுக்கும் யோசனை சொல்றேன், இதுக்கு மேல ஒண்ணுமே கட்ட முடியாது. அவ்வளவுதான் போட்டுட்டோம். இது தெரியாம இதுக்கு மேல நான் போன போட்டு இடிச்சுதான் கட்டிட்டு இருக்கிறாங்க, சொல்லியாச்சு. இடிச்சுன்னா கிளம்ப போயிடும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல கட்ட முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அது பழைய சோத்துல இருக்கு, அது அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்டினா சீக்கிரம் தான். அல்லேலூயா. இப்ப கேட்டேன், இப்போ சில பாருங்க, 10 மாடிக்கு அஸ்திவாரம் உறுதியா இருக்கும், ஆனா கட்டி இருக்குது ஒரு மாடி கட்டிப்பாங்க. இப்ப ஜெபம் உறுதியா இருக்க மேலும் மேலும் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை அறிந்து கொள்ளுங்க. சொல்லுவது ஜெபத்தை அஸ்திவாரமாய் வச்சு ஜெபித்த பேதுருவை கர்த்தர் விடல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பையும் எதிர்காலத்தையும் வைத்திருந்தார். ஜெபித்தாங்க, அவன் எழுப்பினா பிரசவம் பண்ணா 3000 பேர். அப்புறம் ஜெபித்தாங்க, பிரசவம் பண்ணினா 5000 பேர். அப்புறம் ஜெபம் பண்ணினா பிரசவம் பண்ணினா திரள் கூட்டம். ஆனா பேரு கை நாட்டு தான், ரொம்ப எல்லாம் படிக்கல, பிஹெச்டி எல்லாம் பண்ணல. ஆனா
சொன்னார், இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறான். தேவ திட்டம் அதை நிறைவேறதுக்கு அவன் சொல்லிட்டே இருந்தான். இப்ப கவனிங்க, உங்களுக்கு தேவ திட்டம் தெரியுது, அது நிறைவேறணும்னா உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், அஸ்திபாரமா இருக்கணும். அஸ்திபாரம் இருப்பதுமாக நீதிமான் என்ன செய்வான்? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 1.5 வாரம் லீவு கட்டுவாங்க. ரொம்ப நடக்குமே கட்டுவாங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் ஊர் சுத்த. அது உங்களை யாருக்கு வரல, கர்த்தர் உங்களுக்கு இருக்கு கிடக்கு. நான் பொதுவா சொல்றேன், கிடக்குதா? நடக்காது, நடக்காது. தேர்வு போல தேரும், தேர்ச்சி போல தேர்ச்சிடும். உறுதியா இருந்துட்டா கர்த்தர் கட்டதான் செய்வார். அல்லேலூயா. அது மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. சமயம் போயிட்டு நான் சொல்ல விரும்புகிற சொல்றேன், ஆண்டவர் மகிமையான காரியம் செய்தார். அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய புதிய வாசலை கர்த்தர் திறந்தார். கதை சொல்றோம். இப்ப சங்கீதம் 61:1-2 வாசிப்போம் வேகமா. கதை சொல்றோம். நான் இதுக்கு அடுத்த 2 காரியத்தை வேகமா சொல்லிட்டு நான் நிறுத்த போறேன். வாசிக்கிறோம். அவன் சொல்ல பாருங்க, கூப்பிட்டா இதுவரை எனக்கு எட்டாத கண்மலைக்கு கர்த்தரை கொண்டு போவார். அல்லேலூயா. தம்பி, பகல் கனவு காணாத, இயேசுவை கூப்பிட்ட அப்படின்னா இதுவரை கண்டிராத எட்டாத உயரத்துல உன்னை கொண்டு வைப்பார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ கூப்பிடாம அவன் செய்ய மாட்டான். ஆனால் சொல்ல விரும்புகிறேன், மனதார கூப்பிடு, உன் இருதயம் திறந்து கூப்பிடு, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையோடு கூப்பிடு. நிச்சயம் கர்த்தர் அதுக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 உயர்வை சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்கள். ஒன்று, கிருபை பெற்ற நோவாவுடைய பேழையை உலகத்திலே உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு வச்சார். அடுத்தது, கர்த்தருடைய நாளை ஞாயிற்றுக்கிழமையே கரெக்டா வந்து ஆண்டுடைய நாளை மகிமையோட நாளா எண்ணிட்டா பூமியை உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி அமரப்படுவார். இது சொன்னது அவருடைய வாய். இங்க வந்திருக்கிற அம்மா சொல்ல விரும்புகிறேன், நீங்க உண்மையா வந்து முழங்கால் போட்டா உங்க பிள்ளைங்க உயர்வை நீங்க கண்ணால பார்த்து கர்த்தரை துதிப்பதற்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார், உங்களுக்கு தருவார். அது என்ன மாற்றம் இல்லை கர்த்தர் சொல்றார். அப்படியானால் அது ஏசாயா 58:13-14 இருக்கு. கர்த்தர் சொல்றார் கர்த்தருடைய நாள். அடுத்து என்னன்னா, நல்ல கவனிங்கள், உன்னத பாடு 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மனவாட்டி கண்ணலை வெடிப்பின் சிகரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணலை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு அந்த உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் 3 சொல்றேன், ஜெபிக்கிறவங்க நடக்கிறது என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 26:39-50 வரை பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறார். என்ன எடுக்கிறார் சொல்லுங்க? ஜெயம் எடுக்கிறார். யோசபாத், எசேக்கியா ஜெர்மனியார்கள் யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார்கள். நல்ல கவனிங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற 3 ஜெயத்துகள் இருப்பாரு. 3 ஜெயம். அவன் ஜெயித்த 3 இடம் எங்க தெரியுமா? முதல் இடம் சொந்த வீட்ல ஜெயித்தான். அண்ணன் தம்பி நடுவுல, அப்பா அம்மா நடுவுல ஜெயித்தான். அப்புறம் போத்திபார் வீட்ல ஜெயித்தான். அப்புறம் அரண்மனையில, இந்த பாருடைய அரண்மனை உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஜெயித்தான். இந்த 3 ஜெயிப்பதை பரலோகம் கண்டதுனால எசேக்கியேல் புத்தகத்துல யோசேப்புக்கு 1 பங்கு இல்ல 2 பங்கை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையான பங்கை தருவதற்கு உண்மை உள்ளவர். 4வது சங்கீதம் 126:5-6 பார்த்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவனுக்கு அறுவடை இருக்கு. ஜபத்துல கவனிங்க, கொஞ்சம் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அறுவடை இருக்கு. அறுவடை காலத்திலும் இருக்கு, அறுவடை இல்லாத காலத்திலும்
இருக்கு. அதை நீங்க மறந்துடாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. நான் கடைசியா சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சமயம் போனதுனால நான் அந்த மீதி எல்லாம் விட்டுட்டு கடைசியில் வைத்தேன். இப்போ கவனிங்க, லூக்கா 21:36. லூக்கா 21:36 வாசிப்போம் சீக்கிரம். ஆகையால் இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இந்த உலகத்துல நீ தப்புவதற்கு வழி ஜெபமே அல்லாமல் வேற வழி இல்லை. இப்ப நாங்கள் கவனிங்க என்னன்னா நடக்கிற தன்மை என்னன்னா, திரும்ப சொல்ற கவனிங்க, என்ன நீங்க வேலை செஞ்சாலும் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க முடியாது. ஆனா ஜெப ஊழியத்தை செய்தா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமான எடுத்துக்கொள்ள எண்ணப்படுது. இப்ப நான் சொல்லியிருந்தேன், ஜெபிக்கிறவன வருகையில கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்காதவனை கர்த்தர் எடுக்க முடியாது. அப்போ ஜெபம் தான் நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்துறது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு